வெல்கம் பேக் டு கிட்டு சமையல். இன்றைக்கி நான் சோயா சங்க்ஸ் மசாலா கறி ரெசிபி சொல்ல போகிறேன். இந்த ரெசிபி பார்க்குறதுக்குள்ள சோயா பீன்ஸோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னான்னு பார்க்கலாம். ப்ரொடெக்ட்ஸ் யோர் ஹார்ட், ப்ரிவென்ட்ஸ் டயபெட்டிஸ், மெயின்டைன் பாடி வெயிட், ப்ரிவென்ட்ஸ் ப்ரிமேச்சர் ஏஜிங், இம்ப்ரூவ்ஸ் மெட்டபாலிசம், blood circulation, boosts digestive health, strengthens bones, eases menopausal problems, good for nails, combats hearing loss, good for the brain, better immune system, good for the pregnant mothers. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஸ் ஃபைட் டிப்ரெஷன், ரிலீஸ் ஃப்ரம் ஸ்லீப் டிஸார்டர்ஸ். ஸோ ஜென்ரலாக பார்த்தா இந்த சோயா சங்க்ஸ் பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இதில் இவ்வளோ நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. சோயா சங்க்ஸ் ஃபார்மில் நம்ம சாப்பிடும்போது 100 grams of uncooked soy chunks have 345 calories with 52 grams of protein, 0.5 grams total fat, 33 gram hydrocarbons and 13 grams of fiberன்னு சொல்கிறாங்க. ஸோ வீக்லி ஒன்ஸ் நம்ம சோயா சங்க்ஸ் பண்ணி சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. இதில் இருக்கிற omega-3 ஃபேட்டி ஆசிட் ஹெல்த்தி ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இதில் இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பார்க்கும்போது. இது ஒரு ஆல்டர்னேட்டிவ் டு மீட்டுன்னு சொல்லலாம். ஸோ வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கும் இதை ஆட் பண்ணிக்கலாம் அவங்களோட டிஷ்ஷில். இப்போது இந்த மசாலா கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த வாட்டி குக்கரில் பண்ணுறேன். அதுக்கு சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு எல்லாமே சின்னதாக கட் பண்ணி எண்ணெய் விட்டு தாளித்து இந்த மாதிரி நல்லா வதக்கணும். தேவைக்கு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கணும். நல்லா வதங்கின பிறகு உருளைக்கிழங்கு, சோயா சங்க்ஸும் ஆட் பண்ணணும். இந்த வெங்காயம், தக்காளி இதெல்லாமே நல்லா வதங்கட்டும். நான் சோயா சங்க்ஸை நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் நேரம் தண்ணியில் இப்படி போட்டு வச்சுருக்கணும். உருளைக்கிழங்கும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கு. கடைசியாக போடுறதுக்கு கொத்தமல்லி தேவை. இந்த வெங்காயம் இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கணும். இப்போது நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு சேர்த்து தேவைக்கு உப்பும் போட்ட பிறகு நல்லா கிளறி விட்டுறணும். உருளைக்கிழங்கு நல்லா வதங்கின பிறகு அந்த சோயா சங்க்ஸும் இது கூட ஆட் பண்ணி 2 கப்பு தண்ணி விட்டு குக்கரில் ஒரு 2 விசில் கேட்குறதுக்கு மூடி வச்சிடலாம். இப்போ இது ஒரு 2 விசில் கேட்கட்டும். நெக்ஸ்ட்டு இதுக்கு தேங்காய் அரைக்கணும். தேங்காய் கூட மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், காஞ்ச மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மசாலா பவுடர் 3 ஸ்பூனு, சோம்பு இதெல்லாமே ஆட் பண்ணி நல்லா அரைச்சிடணும். இப்போது குக்கரில் 2 விசில் கேட்கட்டும். ஸோ விசில் போன பிறகு அந்த வெந்திருக்கிற உருளைக்கிழங்கு, சோயா சங்க்ஸ் எல்லாமே இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டும் அது கூட சேர்த்துடலாம். தேவைக்கு தண்ணியும் சேர்த்துடலாம். இது நல்லா திளைக்க விட்டுடலாம். இப்போது தேவைக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாமே நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா மூடி வச்சு திளைக்க விட்டுடலாம். கடைசியாக இந்த கொத்தமல்லி, அப்புறம் ஒரு பிரிஞ்சி லீஃபு, 2 ஏலக்காவும் கூட போட்டுடணும். ஸோ கண்டிப்பாக இந்த கிரேவி அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் சப்பாத்திக்கு. நீங்களும் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கிட்டு சமையல்.